ஹாய் கைஸ். ஸோ வெல்கம் டு ஓஜி டெக் டாக். நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு டெக் அப்கிரேட் தான் வந்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்காக அப்படின்னா, இட் இஸ் அண்ட் டேரெக்டாக இது ஒரு ப்ராடக்ட் கிடையாது, இது ஒரு டெக். இதை வந்து நம்மளோட லேப்டாப்க்கு ஒரு அப்கிரேடாக கொடுக்க போகிறோம். அண்ட் என்னோட லேப்டாப் ASUS TUF F15 3050 கிராஃபிக்ஸ். ஸோ நல்ல ஒரு கிராஃபிக் கார்டு இருக்கு அண்ட் 1 TB ஸ்டோரேஜ் அதில் இன்டர்னலாக கொடுத்துருக்காங்க. ஸ்டில் என்னோட டே டு டே பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்துட்டு அதில் இருக்கிற ஸ்டோரேஜ் இஷ்யூ இல்லை, இப்போ கரண்ட்டாக இருக்கிற இஷ்யூவை இது எந்த அளவுக்கு ரிசால்வ் பண்ண போது, என்ன ப்ராடக்ட்ன்றதை நான் இப்போ சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட், புதுசாக ஏதாவது ஒரு கேம் வருது, அந்த கேம் இப்போ AAA டைட்டில்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் நிறைய ஸ்டோரேஜ் இஷ்யூஸ் வரும். ஏன்னா ஒவ்வொரு கேமுமே 150 300 ஜிபிஸ் அசால்ட்டாக வந்துட்டு போகுது. அண்ட் சம்மர் ஸ்டீம் சேல்லையும் நிறைய கேம் வாங்கியிருக்கோம், பட் அந்த கேம் எதுவுமே விளையாட முடியாத அளவுக்கு ஸ்டோரேஜ் இஷ்யூ. ப்ளஸ் நம்ம வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் அதை ரெண்டர் பண்ணி எடுக்கிறப்போ அதில் வர ஸ்டோரேஜ் இஷ்யூ, இது எல்லாத்துக்கும் மெயினாக இருக்கிற பெரிய ப்ராப்ளமே நம்மளோட ஸ்டோரேஜ் இஷ்யூ. ஸோ அந்த ஸ்டோரேஜ் இஷ்யூக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த க்ரூஷியல் P310 PCLE Gen 4 NVMe 2280 M2 ஃப்ரெண்ட்லின்னு இதை சொல்கிறாங்க. அண்ட் இப்போ சிலிக்கான் ஷார்ட்டேஜில் கோல்டு ப்ரைஸுக்கு மேலே வந்துட்டு இந்த ரேம் அண்ட் SSD ப்ரைஸ் வந்து ஸ்கை ராக்கெட் மாதிரி லைக் சர்ன்னு மேலே போயிட்டு இருக்கு. பட் நான் வந்துட்டு இதை வந்து 15,924 ருபீஸ்க்கு அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். இன்னைக்கு அமேசானில் ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்குறப்போ 17,200. வித்தின் அ டே வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகிருக்கு. இது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுதா இல்லை அகெயின் வந்து நார்மல் ஆகுதா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இதுதான் நம்மளோட லேப்டாப்கான ஒரு பெரிய அப்கிரேட் கொடுக்க போகிறோம். இதில் Gen 4 இருக்குது அண்ட் 7100 ரீட் அண்ட் ரைட். பட் நம்மளோட லேப்டாப்பில் வந்து செகண்ட் ஸ்லாட்டில் இதை போடுறதுனால நம்மளோட Gen 4 வந்துட்டு இது எடுத்துக்காது. பை டிஃபால்ட் வந்து 3500 ஆர் லைக் 5000 அந்த ரீட் ரைட் ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகும். பட் தட் இஸ் மோர் தென் ஃபைன், பிகாஸ் இது எனக்கு செகண்டரி அண்ட் ஸ்டோரேஜ் இஷ்யூ ரிசால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்டாக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம இதோட அசம்பிளிங் பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்ம லேப்டாப்குள்ளே இந்த SSDயை நம்மளே இன்ஸ்டால் பண்ணுறோம் அண்ட் மோரோவர் அதை ரிவ்யூவும் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. அண்ட் இதை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன் இப்போ உங்கள் முன்னாடி, இதுக்குள்ளே என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு. பட் எனக்கு இதில் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெசுங்கி பிசுங்கி வந்துருக்கு. 15,000க்கு வாங்கியிருக்கோம், கொஞ்சம் கூட ஒரு நல்ல பேக்கேஜ் பண்ணி வரல. அண்ட் இதில் வந்து இந்த ஸ்டிக்கர் இதை வந்து பிச்சிருக்காங்க, ஏன் பிச்சிருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியல. அண்ட் மற்றபடி வேற எதுவும் தெரியல, நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும். பட் பிஃபோர் தட் லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, பிளாக் கலர் அண்ட் அந்த ஸ்ட்ரிப் வந்துட்டு அந்த கோல்டன் கலர். பார்க்கறதுக்கு இட்ஸ் லுக்கிங் ஸோ கார்ஜியஸ். ஆனால் இத்தனோண்டு ப்ராடக்ட் 15,000க்கு ஐ எம் கெட்டிங் இட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நம்ம இதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் தெர்மல் த்ராட்டலிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்றதான்னு கூட செக் பண்ணி பார்க்கலாம். யா, லெட்ஸ் கெட் இன் டு த அசம்பிளிங் வீடியோ. ஸோ இதுதான் என்னோட லேப்டாப். ஹாவ் அ லாங்கர் லுக். நான் இந்த டீட்டெயில்ஸ் நான் இதுக்கு மேலே போட்டிருக்கேன். இந்த வினைல் ஸ்டிக்கர் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஃபர்ஸ்ட் இதை நம்ம பின்னாடி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷட் டவுன் பண்ணுறேன். ஒரு சின்ன ஒர்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷட் டவுன் பண்ணிவிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம். ஒரேடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பேஷண்ட்டை சாகடிக்காமல் ஒழுங்காக பண்ணணும். அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் SSD. நான் தான் ரேம் வந்து இதுக்கு அப்கிரேட் பண்ணேன். உள்ளே வந்துட்டு 8 GB ரேம் தான் எனக்கு பை டிஃபால்ட் வந்துச்சு. இதில் ரிப்ஜா 16 GB DDR4 வந்துட்டு ரேம் நானே இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு 24 GB ரேம் இருக்குது. ப்ளஸ் ஆட் ஆன் டு தட் நம்ம வந்துட்டு இதில் இப்போ இன்னொரு 1 TB ஆஃப் SSD போட போகிறோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் க்யூட்டாகவும் இருக்குது. இது ஒர்க் ஆகணும். எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு உள்ள ஒரு சின்ன கிரெடிட் கார்டு ஆர்
விசிட்டிங் கார்டு ஏதாவது மெலிசாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒழுங்காக வராது. எல்லா ஸ்க்ரூஸும் கரெக்டாக அன்ஸ்க்ரூ பண்ணியிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. ஸ்க்ரூ பண்ணாமல் ஓப்பன் பண்ணுறது வெரி ரிஸ்க். அண்ட் இதுதான் இதோட டிஃபிகல்ட் பார்ட்டே. உள்ள ஏதாவது ஒரு கார்டை விட்டு தான் வெளியே எடுக்கணுன்ற மாதிரி என்கிட்ட ப்ராவிடன்ஸ் மாலோட ஃபுட் கோர்ட் கார்டு இருக்கு. நான் அதை வச்சு ட்ரை பண்ண போகிறேன். அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான். ஆலோ பிளாக் எடுத்து நடு மண்டியில் ஒரே அடி. அதில் விழுல ஒரு வீரல். அதில் அப்படியே பேச்சர் பண்ணிட்டு போயினே இருப்பேன். பட் கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் இதில். ஓகே, சென்ட்ரலில் நமக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்கிறதே மறந்துட்டேன். வெக்கம் கட்டவன மானம் கட்டவன உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. செருப்பால் அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. எடுத்து வந்து அடிக்கடா. ஆக்கலாம் ஷிட், நீங்கள் இதை மறந்துடாதீங்க. இதில் மொத்தம் நிறைய ஸ்க்ரூஸ் இருக்கு. இந்த நேரம் பிடிச்சி இழுக்காம இருந்தீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் டஸ்ட் இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் டஸ்ட் இருக்குது. இதை க்ளீன் பண்ணணும். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஒர்க். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்க டஸ்ட்டை ரிமூவ் பண்ணலாம். இதுதான் என்னோட ஜாப். ரொம்ப அழகாக இருக்கு. கம்பெனியில் கொடுத்த அதே டைப் தான் வச்சுட்டேன். ரொம்ப டைப் பண்ணல, எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. இது கட்டுறதுக்கு நம்ம என்ன பாடுபட்டோம்னு எனக்கு தெரியும். ஸோ அதோட அப்படி மாட்டிட்டேன். ஓகே, இது நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகணும். இதில் நமக்கு காட்டுது 1.84 டிபின்னு. ஸோ ஃபைனலி நம்மளோட அப்கிரேட் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நியூ வால்யூம் டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு புது ஒரு டிரைவ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. டிஸ்க் அப்டேட் முடிஞ்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. Until I see you again, bye from Vishal.